இறுதி சுற்றில் கொதிக்கும் ராம்நாத் லோக்சபா ஏறுமுகத்தில் ஏணி அழுக துவங்கிய பலாப்பழம் இடம் தெரியாமல் போன இரட்டை இலை. ஆரம்பத்திலேயே கிளைமேக்ஸ் தெரிஞ்சுட்டா அப்புறம் படம் பார்ப்பதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்க போவதில்லை. ஆனால் எல்லா விதிகளுக்கும் ஒரு விலக்கு இருப்பது போல் இதற்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கத்தான் செய்கிறது. சில படங்களுக்கு கிளைமேக்ஸ் இப்படித்தான் என்று உறுதியாக நமக்கு தெரியும். ஆனாலுமே கூட கொஞ்சம் கூட ஆர்வம் குறையாமல் பார்க்க துவங்குவோம். நம்ம எதிர்பார்ப்பு துள்ளியும் பிசக்காமல் சம பரபரப்பாக படமும் நகரும். அப்படி ஒரு படம் தான் 2024 ராமநாதபுரம் லோக்சபா தேர்தல் பிரச்சாரம். தினம் தினம் ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, அதகளம் தான். அதாவது ராம்நாத் தொகுதியில் ஆளும் திமுக கூட்டணி சார்பாக சிட்டிங் எம்பியான நவாஸ் கனி தான் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில துணைத் தலைவரான இவர்தான் மீண்டும் வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானதுமே தேர்தலின் முடிவு தெரிந்து போனது. அதாவது மீண்டும் அவர்தான் எம்பி என்று. காரணம், கடந்த 5 ஆண்டுகளில் தன் தொகுதிக்கு அவர் செய்திருக்கும் நன்மைகளும் மக்கள் சேவைகளும் அந்த அளவுக்கு இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்துவிட்டுத்தானே மிக உறுதியான நம்பிக்கையுடன் திமுகவின் நேரடி பரிந்துரையில் நவாஸ் மீண்டும் வேட்பாளரானார். ஆனாலும் என்னத்தான் ரஜினி படம் ரிலீஸ் ஆனாலும் வீம்புக்கு போட்டியாக 2-3 அல்லு சில்லு ஹீரோக்களின் படங்களும் ரிலீஸ் ஆகி எத்துக்காட்டு முயற்சிகள் நடக்கும். அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் செய்துவிட்டு சூப்பர் ஸ்டார் செமத்தியாக ஜெயிப்பார். அதேபோல்தான் நவாஸின் வெற்றி உறுதி எனும் நிலையிலும் கூட பிரதான எதிர்க்கட்சிகள் தங்களின் வேட்பாளரை களமிறக்கின. இதில் பாஜகவின் ஆதரவு பெற்ற சுயேட்சையாக முன்னாள் முதல்வரும் மாஜி அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வமே களமிறங்கியதுதான் சம காமெடியே. பிரதமரே நிற்க விரும்பிய தொகுதியில அவருக்கு பதிலா உங்களை இறக்குறோம், எங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு தான், தைரியமா நில்லுங்கன என்று பன்னீரை உசுப்பேத்தித்தான் களமிறக்கிவிட்டனர். நம்பி இறங்கிய ஓபிஎஸ்ஐ பாஜகவில் ஒருத்தரும் சேர்ந்தவில்லை. அதேவேளையில் அதிமுகவுக்கு ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு மங்கி போன நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கும் வலுவான வாக்கு வங்கியான முக்குலத்தோரும் எதிர்பார்க்கி போயுள்ளனர். அதாவது எடப்பாடி முதல்வராக இருந்தபோது 10% இடஒதுக்கீடு வழங்கி பாமகவை தோள் தூக்கிவிட்ட நிலையில் முக்குலத்தோரின் உரிமைகளும் வாய்ப்புகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டன. இந்த கோபத்தில் தான் கடந்த தேர்தலில் தென் தமிழகத்தில் அதிமுக கடும் சரிவை சந்தித்தது. அதே நிலைதான் இப்போதும். ராம்நாட்டில் அதிமுகவை வெறுக்கும் முக்குலத்தோர் எடப்பாடி ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த வகையில் ஓ பன்னீரையும் இப்போது புறந்தள்ளுகின்றனர். இதனால் அதிமுகவின் இரட்டை இலை இந்த தொகுதியில் இடம் தெரியாமல் போன நிலையில் சுயேட்சை பன்னீரின் பலாப்பழமும் அழுக துவங்கியுள்ளது. ஆனால் அதே வேளையில் அத்தனை தரப்பு மக்கள் செல்வாக்குடனும் திமுக கூட்டணியை சேர்ந்த நவாஸ் கனியின் ஏணி சின்னமும் ஏறுமுகத்தில் இருக்கிறது.